राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கோவர்தன கிரி பரிக்கிரமா பண்ணிக்கொண்டு இருக்கோம். ஆனந்தமா நேற்று நாம ஸ்ரீநாத்ஜியை அவ்வளோ அழகாக அனுபவிச்சோம். அந்த ஸ்ரீநாத்ஜி இருந்த இடத்தை பார்த்தோம். இந்த ஸ்ரீநாத்ஜி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டேன். இடது கையை மேலே தூக்கின்னு இருப்பான், வலது கையை அழகா இடுப்பில் வச்சுண்டு நின்றுருப்பான். சரியா? இதுதான் ஸ்ரீநாத்ஜியினுடைய ரூபம். அவ்வளவு அழகாக இடுப்பில் கையை வச்சுட்டு செம்ம ஸ்டைலாக நின்றுருப்பான் ஸ்ரீநாதன். ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாः கோவர்தனகிரௌ ராஜன் சதா லீலாம் கரோதியஹ. இந்த ஸ்ரீநாத்ஜி அத்தனை அழகா இடது கையை இடுப்பில் வச்சுருப்பான். இடது கை இல்லை, வலது கை இடுப்பில் வச்சுருப்பான். இடது கையை கோவர்தனகிரி தூக்குற மாதிரி தூக்கி வச்சுருப்பான். சரியா? அந்த இடது கை கேப்லேயே தாமரை, புல்லாங்குழல் இதெல்லாம் அப்படி சொருகி வச்சிருவார்கள். அதுதான் ஸ்ரீநாத்ஜியினுடைய அதிசுந்தர அதிமனோகர அத்தியாச்சரிய ரூபம். ஸோ நாம நேதி பார்த்தது எல்லாமே என்ன முக்கியமாக நம்ம சகிஸ்தலி, உத்தவகுண்டா, ஜதிபுரா, தண்டவத்சிலா, விலாசவனம் இதெல்லாம் பார்த்தோம். உத்தவகுண்ட விஷயம் சொல்லும் பொழுதுதான் கிருஷ்ண பத்னிகள், அந்த வைதவ்யம், விதவைகள் இவர்களை பற்றிய விஷயங்களை சொன்னேன். எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் திருப்தியா இருக்கணும், எல்லாரும் தர்மப்படி இருக்கணும். ஸோ உத்தவகுண்டம் அதை பார்த்தோம். உத்தவகுண்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா சிவகோரா சிவா புஷ்கரிணின்னு ஒன்று இருக்கு. சிவா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று சிவபெருமான். இந்த இடத்துல சிவா அப்படின்ற அர்த்தம் நரிக்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். சிவா புஷ்கரணின்றது நரிக்குளம், இப்படியே வச்சுக்கோங்க. சரியா? எப்படி ஹரி அப்படின்ற வார்த்தை பச்சைன்னு ஒரு அர்த்தம், அப்புறம் ஸ்ரீஹரின்னு ஒரு அர்த்தம். அவர் வேற என்னெல்லாம் அர்த்தம்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஹரின்ற வார்த்தைக்கு பச்சைன்னு ஒன்று சொல்லிட்டேன், கிருஷ்ணன்னு ஒன்று சொல்லிட்டேன். ஹரின்ற வார்த்தைக்கு வேற என்னெல்லாம் அர்த்தம் இருக்குது சும்மா தேடுங்களேன். சம்ஸ்கிருதம் பெருசாக பரவாயில்ல, கூகுளில் போட்டால் எல்லாம் சொல்லுவேன். ஆஸ் த ஏஐ க்ரோக்ல க்ரோக்கா அதெல்லாம் கேளுங்கோ. க்ரோக்கை கேட்கலாம், மெட்டா ஏஐ கேட்கலாம். உபயோகப்படுத்திக்கோங்களேன். சத் விஷயங்களுக்கு தப்பு ஒன்றும் கிடையாது, எல்லாமே பகவானுக்கு தெரிஞ்சதானே. ஸோ இந்த இடத்துல நரின்னு அர்த்தம். நரிக்குளம் நடாது. இது கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்துலேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வெள்ள வரும். எல்லாம் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த குளத்தில் ஒரு நரி தண்ணீர் குடிக்க வந்தது, ஒரு பெண் நரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் நிறைய அடிப்பா இல்லையா? ஏன்னா அது ஏன் தூக்கிட்டு போயிடும், கோழி குஞ்சு அது ஏன் தூக்கிட்டு போயிடும், ஆடு ஆட்டுக்குட்டிலாம் இருந்தால் கடிச்சிரும். நரி எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் ஜூவில் பார்த்துருக்கேன், நான் சுதந்திரமாக ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கேன். எங்கே தெரியுமா? 2 தடவை பார்த்துருக்கேன் நான். ஒரு இடம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு இடம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சுகஸ்தல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு நாய் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமான அந்த நாய் இப்படி இருக்கணும். பின்னாடி அந்த
வால் பார்த்தோன்னே ஓ இது நரி அப்படின்னு வண்டியில் போகும்போது நிறைய பேர் கூட வந்த சில பேர் பார்த்தா, மற்றவெல்லாம் பார்க்க முடியல. ஒரு இது உண்டு, மில்லட். என்ன மில்லட்? ஃபாக்ஸோட சம்மந்தப்பட்டது. சும்மா கண்டுபிடிங்க, தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று இணைந்தது தான் இந்த வாழ்க்கை. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஹரின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னெல்லாம் அர்த்தம் உண்டுன்னு. அப்புறமா மில்லட். மில்லட்னா அந்த திணை சொல்லுவோம் இல்லையா, தானியங்கள், கேழ்வரகு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு மில்லட் உண்டு. அது என்ன மில்லட் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் இந்த மில்லட்ஸ் தான் பெருசாக பேசப்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மில்லட்ஸ் வந்து அவ்வளோ நன்மை செய்யும். நம்ம திரும்ப ஓட்ஸ் அப்படின்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த நவதானியங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அவ்வளவு நன்மை செய்யும். நம்ம தேசத்தில் நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்ட விஷயங்கள் அதெல்லாம். ஸோ நரி, ஒரு நரி வந்து அப்படி தண்ணி குடிக்க வந்ததும் அங்கே இருக்க பசங்கள்லாம் அதை அடிக்க போய் அது பயந்து போய் ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுது. இந்த பசங்களுக்கெல்லாம் உடனே ஜாலியாகிடுது. இந்த விளையாடுற பசங்களுக்கு உடனே அதை சுற்றி கட்டையை வச்சு தீயெல்லாம் வச்சு அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த நரி அதை தன்னை காப்பாற்றிக்க அழுவும் இல்லையா, அழறது, புலம்புறது. அப்போ இந்த குரல் ராதாராணி காதில் விழுந்துடுது. இதெல்லாம் அவளோட டெரிட்டரி தானே. உடனே ராதாராணி தன் தோழிகளை சில பேர் அனுப்பி அதை போய் நிறைய போல காப்பாற்றுங்கன்னு சொல்ல, அந்த நரி காப்பாற்றுறதுக்கு கோபிகைகள்லாம் ஓடி அந்த பசங்களெல்லாம் விரட்டி அடிச்சு, அவளுக்கு தெரியாது அதெல்லாம் கோபிகைகள், அந்த ஊர் லோக்கல் பொம்பளைகள் மாதிரி போகிறாவா. அதன் பிறகு அந்த நரியை காப்பாற்றணும். நரி ரொம்ப சந்தோஷப்படுறது. அப்போ நரியை தூக்கிண்டு வரா கோபிகாஸ்திரிகள். காப்பாற்றிட்டோன்னு ராதாராணிக்கு காட்டணும் இல்லையா. அப்போ இவன் நரியை தூக்கி கொண்டு வந்து ராதாராணிக்கிட்ட விட்டோன்னா ராதாராணியை தலையை அது எப்படியும் பயப்படுறது. ராதாராணியை தலையை தடவி கொடுத்து உடம்பை தட்டி கொடுத்து, பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ராதாராணிக்கு அந்த நரி மேலே ரொம்ப ஒரு பிரீத்தி வந்துடுத்து. அழகாக அந்த நரிக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், அடுத்த ஜென்மாவில் தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தோழிகளில் நிறைய பேர் உண்டு. அனங்க மஞ்சரிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சரி ஒருத்தியாக ஆவதற்கு அந்த பெண் நரிக்கு அனுகிரகம் பண்ணிட்டாள். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் கஷ்டம் வந்து கத்தினா கூட தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இந்த பெண்ணறிக்கு என்ன ராதான்னு நாமம் தெரியுமா? இல்லை. ராதாராணி யாருன்னாலும் தெரியுமா? இல்லை. ஆனால் அதனுடைய அழுகுரல் ராதாராணிக்கு கேட்டு ராதாராணி இந்த பெண்ணறிக்கு இப்படி ஒரு கிருபை பண்ணா. மேல் நரியை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த நரி குளத்தை நினச்சிக்கோங்க. இதுக்கு பேர் சிவகோரான்னு பேர், சிவ புஷ்கரணின்னு பேர். கோரான்னா பவித்திரமான அர்த்தம், புஷ்கரணி ஒரு குளம். ஸோ இந்த குளத்தின் கரையில் நிஜமாவே சிவா இருக்கார். ராமேஸ்வர மகாதேவன்னு பேர். நம்ம ராமேஸ்வரம் சொல்லுவோம் இல்லையா, இங்கே இருக்கிற ராமேஸ்வரம், அங்கே இருக்கிற ராமேஸ்வர மகாதேவர் ராமநாதர் அந்த இடத்துல இருக்கார். சரியா? ஸோ இந்த ராமநாதருடைய வேலை என்னென்னா, இந்த ராதா குண்டு ஷாம் குண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்தெல்லாம் பாலனம் பண்ணக்கூடிய திக் பாலன் அவர் தான். அதனால் ரொம்ப விசேஷம். சிவ கோரா, சிவ புஷ்கரணின்னு இதுக்கு பெயர். அதுக்கப்புறமா அடுத்தது என்ன, ராதா குஞ்ச பிஹாரி கோவில்னு ஒன்று. இது 1935 பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர் தான் உண்டாக்கினார். ஸோ இது ஒரு முக்கியமான கோவில்.
இது பின்னாடி அந்த கோயில் கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமாக சேவிப்பார். ராதா குஞ்ச பிஹாரி கோவில். ஓகேவா? இது அடுத்தது மால்யஹரி குண்டா. மால்யஹரி குண்டா. சில இடத்துல மல்ஹர் குண்டான்னு சொல்லுவா, சிலர் மல்லார் மலஹரி ராகம் சொல்லுவாங்க, மலஹர அதுவும் சொல்லுவா. இந்த குளம் கோவர்தகிரி பரிக்கிரமா கொஞ்சம் தள்ளி தள்ளி போகணும், தப்பு ஒன்றும் கிடையாது, நடக்கலாம். இந்த குண்டத்தை பற்றி, இந்த குளத்தை பற்றி அழகான விஷயம் ரகுநாத தாச கோஸ்வாமி எழுதின முக்த சரித்திரம்னு ஒன்று இருக்கு. அதில் இருக்கு முக்த, முக்தா, முத்துன்னு அர்த்தம். ஒரு நாள் இந்த இந்த குண்டம் எப்படின்னா அழகா இந்த குசும சரோவரத்திலிருந்து, குசும வனத்திலிருந்து புஷ்பங்கள்லாம் பெருத்து கொண்டு வந்து ராதாராணி கோபிகைகள்லாம் இங்கே உட்காந்துண்டு அது தொடுப்பார்கள், மாலை கட்டுவார்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குசும வனத்தை இப்படி பேக்ஸில் அவள் நடந்து வந்துடுவாள், மலை மேலே ஏறி இப்படி இறங்கி. அவளுக்கு என்ன, காட்டுவாசி பசங்க தானே எல்லாம், மாட்டுக்கார பசங்க எங்கே வேணால் ஏறி இறங்கி எல்லாம் பண்ணுவாள். அப்போ இந்த ராதாராணி கோபிகைகள்லாம் சின்ன குழந்தைகள் தானே, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற தூரம் தானே, பர்சானாலேருந்து அவளுக்கெல்லாம் இங்கே உட்காந்துட்டு நிறைய முத்துக்கள்லாம் அவளுக்கு வரும், கிடைக்கும் இல்லையா? அந்த முத்துக்கள் எல்லாம் அழகாக கோத்துருக்கார்கள், முத்து மாலை செய்து கொண்டிருந்தார்கள் ராதாராணி கோபிகைகள்லாம். அப்போ கிருஷ்ணன் வந்தான், ரொம்ப அழகழகாக முத்து மாலைகள் கோக்குறான். உடனே கண்ணன் ராதாராணி, லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகலதா அவகிட்ட கேட்குறான், ஏய் எனக்கும் கொஞ்சம் முத்துக்கள் தாங்கப்பா, என்னோட மாடுகளுக்கு, முக்கியமாக இந்த ஹரிணி ஹாசினி, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமான மாடுகளாம், இது காண கிடைக்காது. ஹரிணி ஹாசினி அழகான பெயர்கள் இல்லையா? மாடுகளுக்கு முத்து மாலை போடணும்ப்பா. அதாவது இந்த பொம்பளை பசங்க போட்டுக்கிற மாலை அவனுக்கு மாடுகளுக்கு போடணுமா. உடனே லலிதா, விசாகா அதெல்லாம் முடியவே முடியாது, அவசரம் ஒரு முத்தாவது தாங்கடி, நான் அழகாக கயிறு கட்டி போட்டுக்கிறேன், போடா போடா, எங்களுக்கே பத்த மாட்டேங்குது. நிஜமாவே பெண்களுக்கு எத்தனை நகைகள் இருந்தாலும் போதும்னா தோணவே தோணாது. யாராவது ஸ்திரீகள் சொன்னாலும் நம்ப மாட்டேன், நகை ஆசை இல்லைன்னா சொன்னாங்க, தப்பும் கிடையாது வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் ஆண்டாளே சொல்லிட்டா, எங்கள் ஆண்டாள் அப்படிதான் நான் சொல்லுவேன். வேறு யார் ப்ரூஃபு? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆண்டாள் லிஸ்ட் போடுவா, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும். ஆண்டாளே இவ்வளோ அழகாக தத்துவார்த்தெல்லாம் விட்டுடுங்கோ. அவளும் நகையெல்லாம் கிருஷ்ணகிட்ட கேட்டா, நீங்களும் கேளுங்க, வெரைட்டியாக நகை கேட்டுக்கோங்க, நன்னா போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது, சரியா? ஆடை ஆபரணங்கள்லாம் தப்பே கிடையாது, பக்தியோடு இருங்க, பி கிரேட்ஃபுல், என்ன கிடைச்சிருக்கோ பி கிரேட்ஃபுல். அது இல்லாதவளை பார்த்து ஒரு நகைப்பு, ஒரு இலக்காரம் அதெல்லாம் வரப்படாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கண்ணன் கேட்குறான், வா தரமாட்டேன்றான். உடனே கண்ணன் பொங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து யசோதா அம்மா கிட்ட, அம்மா 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 எனக்கு கொஞ்சம் 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 முத்து தாம. எதுக்குடாக்க வந்த? கிருஷ்ணனுக்கு என்ன கையில் கொடுக்குறா. கண்ணன் சொல்கிறான், சின்ன பையன் தானே, அம்மா நான் இந்த முத்தெல்லாம் விதைச்சு நன்னா இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து நிறைய முத்துக்கள் கலர் கலராக வெரைட்டியாக பெரிய பெரிய முத்துக்களாக நான் பிரித்து தரேம்மா, என் மாடுகளுக்கெல்லாம் நான் முத்து மாலை போடணும். யசோதா சிரிச்சாக்கும், வந்து நான் உனக்கு முத்து தரேன், நான் நீ நினைக்கிற மாதிரி இதை விதைச்சா செடி வளர்ந்து அதில் முத்துலாம் வராதுடா குழந்தை,
புரியுறதா அப்படின்றா. வாமா நீ தாமா நான் பார்த்துக்கிறேம்மா. சரி இப்போ குழந்தை கேட்குறான், ஒரு 10 முத்து கொடுத்தா ஒன்றும் ஆயிட போகிறது. அவ்வளவு செல்வம் இருக்க வாழ்க்கிட்ட. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். அப்ப யசோதை கொடுத்துட்டா. அவன் வந்தான். இந்த மால்யஹரி குண்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த முத்துக்கள் எல்லாம் விதைச்சு தண்ணீர் விட்டான். கோபிகள்லாம் சிரிச்சா, என்னடா பண்றாய் பாருங்கோ, இந்த முத்தெல்லாம் செடியா வளர்ந்து அப்புறமா அதில் அவ்வளோ முத்துக்கள் கலர் கலரா நான் பிரித்து என் மாடுகளுக்கெல்லாம் சூப்பர் டூப்பராக நான் முத்து மாலை போடுவேன். எல்லாம் சிரிச்சா. பைத்தியம்டா நீட்டான். அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாடுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தான். அப்புறம் தண்ணி விட்டது மட்டும் இல்லையா, மாட்டுப்பால் பசுமாட்டு பால் எடுத்து அதை வேற விடுறான். அப்போ எல்லாம் சிரிக்கிற. யசோதைகிட்ட சொல்கிற, யசோதை என்னடா குழந்தை எப்படிலாம் பண்ண, அம்மா நீ பாருமா அப்படின்னு சொல்ல. அவ்வளோ அழகா கொஞ்ச நாள் ஆயாச்சு. அந்த முத்துக்கள் செடி வந்தது. உடனே கண் பாருங்க பாருங்க பாருங்கோ, செடி வளர்ந்தாச்சு, செடி முளை விட்டாச்சுன்னு. அப்போ கோபிகைகள்லாம் கிண்டல் பண்ணலாம், அது எல்லாம் முள்ளு செடி, ஓ முத்துச்செடி அல்லப்பா முள்ளுச்செடி அப்படின்னாலாம். பொங்கடி அப்படின்ட்டான். கொஞ்ச நாளில் அந்த முத்துச்செடியும் நன்றாக வளர்ந்தது. அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை அந்த செடி, வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் முள்ளு செடி கிண்டல் பண்ணுதா. பார்த்தா அடுத்த நாள் பார்க்குறா, முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா காய்ச்சிருக்கு. அது முத்தப்பன் அல்லவா, பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் ஒப்பிலா அப்பன் என் அப்பன். பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன், இப்படிதான் ஆழ்வார் உப்பிலி அப்பன் உப்பிலி அப்பனை சொல்லுவார். டே பொன்னப்பா, டே மணியப்பா, டே முத்தப்பா. நிஜமாவே முத்தம் கொடுக்கறதுல அப்பப்பா பெரிய முத்தப்பன் தான் இவன். மணியப்பன் தான், அவனே இந்திரநீல மணிதானே. பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன். அது ராசப்பன், ராசமாடுற ராசப்பன். அது என்ன வேணா நீங்கள் சொல்லுங்க, அதுதான் அது செல்லக்குஞ்சு, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, பட்டுக்குஞ்சலம். அழகி, அழகன், அழகோ அழகி, படுத்தி எடுக்கிற புவன சுந்தரன். அப்படி கண்ணனை கொஞ்சறதே ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். அப்ப அந்தா அடுத்து முத்து முத்தா முத்து முத்தா தொங்கிறது. சுட்டு சுட்டு ஆழ்வார் சொல்ல மாதிரி முத்து 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 முத்தா முத்து முத்தா முத்து முத்தா கலர் கலரா முத்து. அசந்தே போயிட்டா. ஐயோ 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 நமக்கு தெரியாம போயிடுதே. ஒரே வந்து பார்க்கறது, அசந்து போறா. இவன் பாட்டுக்கு அந்த முத்தெல்லாம் பிரித்து அழகா மாலையா கட்டி மாடுகள் கழுத்துலையா போறான். எப்படி இருக்கும் கோபிகளுக்கு. அவாவா கெஞ்சராட்டி, ஒரு முத்து கொடுறா, போகடே போங்க, இதெல்லாம் என் கோமாதாக்களுக்கான முத்து, இதெல்லாம் நீங்கள்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் எவ்வளோ வசந்தது தெரியுமா, நீங்கள்லாம் அல்பமாக டல் அடிக்கிற கடலில் உப்பு கடல்லேன்னு அந்த முத்தை போட்டுருக்க. என் மாடுகள்லாம் பூமியில் நான் விதைச்சு நான் வளர்த்து நானே அறுவடை பண்ண முத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போடுறான். கோப குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டுக்கோங்கடா, எல்லாம் போட்டுக்கலாம். கோபிகளுக்கு ஒரே கடுப்பு. அதையெல்லாம் ஓடி போய் அப்பா அம்மா கிட்டலாம் கேட்டு அப்புறம் அவளை ஆசையாக கொடுத்து எல்லாம் கொண்டு வந்து இதோட இன்னொரு கரையில் விட்டு டெய்லி அவள் தண்ணியை விட்டாள். இந்த குளத்தங்களுடைய அந்த பக்கத்தில் அவள் என்ன பண்ணா, இவன் தண்ணி பால் தானே விட்டான், நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லிட்டு தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் விட்டு பாரு 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 பாரு. கொஞ்ச நாளில் செடியும் வந்தது. எல்லாரையே அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து கொக்குலாம் காட்டி வெறுப்பேத்திகள். கொஞ்ச நாளில் செடி பெருசாச்சு. பெருசானது தான். ஆனால் என்ன, இவா கிருஷ்ணனுடைய செடியை பார்த்து முள்ளு செடி, அது முத்துச்செடி இல்லைன்னா இல்லையா, அப்படியே பண்ணி கொடுத்துறான். எல்லாம் முள்ளு செடி, முத்துச்செடி வரல. ஐயோன்னு பயந்து அழுதுடே, கிருஷ்ணா அப்படி ஆயிடுத்துறா, எங்கள் அப்பா அம்மாலாம் திட்டுவாடா, நல்ல முத்துக்கள் வேண்டாம் அப்படின்னு கேட்கலாம். முடியாது, ஒன்று கூட தரமாட்டேன்லாம் கிண்டல் பண்ணி வித்து விடுறா, எங்களுக்கு பால் தருவோம், தயிர் தருவோம், ஒன்றும் தரமாட்டேன், போங்கடி. அதுக்கு கொத்து கொத்தாக காய்க்கிறதா முத்து.
இந்த குழந்தைகள்லாம் அழுதுண்டு அதுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் கண்ணன் உட்காந்து விதவிதமாக முத்துக்களை எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த கோப பசங்களை எல்லாரையும் கட்ட நம்ம தான் போட்டு எதுக்கடா அதெல்லாம் கட்டுறேன் பாவண்டா நம்ம கோபிகைன்னு சொல்லி எல்லாருக்கும் அழகாக முத்து முத்தா மாலையை கோத்து அவன் முத்தத்தை மாலையா கோத்து. குருஜி அம்மாவோட பாட்டு உண்டு. ஆனந்தம் 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 வேண்டி கண்ணனை தேடி வந்தாளே ராதை முழுமதி நிறைந்த நிலவினில் ராதை முத்துக்கள் கோர்த்து மாலையை சேர்த்தாள் முழுமதி நிறைந்த நிலவினில் ராதை முத்துக்கள் கோர்த்து மாலையை சேர்த்தாள். ஆனந்தம் 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 வேண்டி கண்ணனை தேடி வந்தாளே ராதை. அம்மா அந்த முத்துக்கள் முத்த மாதிரி இப்படி காட்டுவா. அம்மா பயங்கர சேட்டார். நான் நிறைய விஷயங்கள் எனக்கு பர்சனலாக கிடச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அழகான அந்த முத்துக்கள் கோர்த்து மாலையை சேர்த்தாள் அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணனமாக எல்லாம் முத்து மாலை பண்ணி அப்புறம் அதெல்லாம் டப்பாவில் வச்சு அதில் ராதான்னு பேர்லாம் எழுதி ஒவ்வொரு கோபிக்கும் பகவான் முத்து மாலையை கிஃப்டாக கொடுத்தா கோபிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ கிரகத்தில் வந்து பாருங்க நாங்கள் விதைச்ச முத்து இப்படிலாம் வளர்ந்ததுன்னு சொல்லி ஆனந்தப்பட்டு எல்லாரும் கண்ணனுக்கு தயிர் பால் மோர் வெண்ணெய் எல்லாம் கொடுத்து தங்களையே கொடுத்தார்கள் அப்படின்னு இந்த முக்த சரித்திரத்தில் ரகுநாத தாச கோஸ்வாமி எழுதியிருக்கார். அதெல்லாம் நடந்தது இந்த மால்யஹரி குண்டா மல்ஹார் குண்டா. இந்த இடத்துல சில இடங்கள் மல்ஹார் குண்டானும் பொழுது இந்த இடத்துல ராதையும் கண்ணனும் அழகாக இந்த சாவன் மாதம் இருக்கு இல்லையா, அந்த ஆவணி மாதத்தில் மல்ஹார் ராகத்தை பாட அப்படியே மழையெல்லாம் பொழிய ஆனந்தத்தை திளைச்சார்கள். அப்படியும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஸோ மால்யஹரி குண்டா மல்ஹரி குண்டா மால்ஹார் குண்டா மல்ஹார் குண்டா அவ்வளவு அழகான ஒரு குண்டம் இது. ஸோ இனி முத்து மாலையை பார்க்கும் பொழுதெல்லாம் கிச்சா பழந்தலியிலே நினச்சிக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा.